Vivo X50 Pro 5G இந்த மொபைல் அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகி ஒரு 6 months ஆகுது. பட் இருந்தாலும் இந்த மொபைல் எதுக்கு இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம், இந்த மொபைலை பற்றி எதுக்கு பேசுகிறோம்னா, இந்த மொபைல் வந்து மற்ற எல்லா டிவைஸ் இப்போ வந்திருக்க அந்த சாம்சங் S21 Ultra அதெல்லாம் வந்து 1 lakh above வருது. ஸோ S21 Plus வந்து பார்த்திங்கன்னா 85,000 சம்திங் வருது. ஸோ அந்த மொபைல் கூட இந்த மொபைலை கம்பேரிசன் பண்ணி கேமரா போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மொபைல் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான மொபைல், இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இது. ஸோ அதனால தான் இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கவர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஆல்ஃபா கிரே வேரியண்ட்டு, 8GB RAM 256GB வந்து மெமரி. இந்த வேரியண்ட், இந்த ஆல்ஃபா கிரே மட்டும் தான் நமக்கு இந்தியாவில் வந்து இந்த கலர் மட்டும் தான் இருக்குது, வேறு கலர் இல்லை. அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்குன்றது போட்டிருக்காங்க. கண்டென்ட்ஸ், ஹேண்ட்செட் இருக்குது, சார்ஜரு, USB கேபிள், வாரண்டி கார்டு, குயிக் கைடு, அப்புறம் சிம் டூல் எஜெக்ட்டு, அப்புறம் வந்து ஒரு கேஸ் இருக்குது, ஒரு இயர்ஃபோன் இருக்குது, அப்புறம் இயர்ஃபோன் ஜாக் அடாப்டர் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து 3.5mm ஜாக் வந்து கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. X50 Pro ஃபோட்டோகிராஃபி ரீடிஃபைன்ட். இந்த மொபைலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்காக தான் மெயினாக வாங்குறது. கேமராஸ் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இதில். இது வந்து 50,000 ரூபா அந்த மொபைல் ஃபோனு. இப்போ ஆஃபரில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மொபைல் ஃபோனை எந்தெந்த மொபைலோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, 80,000 ரூபா மொபைல், 1 லட்ச ரூபா மொபைல், அதோடலாம் இதை கம்பேர் பண்ணி போடுறாங்க கேமராஸ்க்கு. அந்த அளவுக்கு கேமராவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்குது இந்த மொபைல். அந்த கேமராக்காக தான் இதை மெயினாக வாங்கியிருக்கிறது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் அப்படியே வச்சுருவோம். ஃபைனலாக இந்த மொபைல் பற்றி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மொபைல் வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தனியாக வச்சிடுறோம். உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, நல்லா பெரிய சைஸில் ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து Vivo ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 ஃப்ளாஷ் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. மற்ற மொபைல் கேஸ் இவங்க கொடுக்குறாங்க, அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அப்புறம் சிம் எஜெக்டர் டூல், இது நார்மலாக கொடுக்கறது தான். அப்புறம் ஒரு கைடு ஒன்று கொடுக்குறாங்க. இதில் வாரண்டி கார்டு, கைடு எல்லாமே இருக்குது. இதில் வந்து ப்ராடக்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ராடக்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃப்ரண்ட் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா, ரியர் வந்து 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, அப்புறம் 13 மெகாபிக்சல் வைடு, அப்புறம் 8 மெகாபிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 மெகாபிக்சல் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து 4315 mAh டைப்பு. ஸோ பேட்ரி நல்லாவே நிற்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ரஃப் யூஸ் பண்ணாலே, நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணாலே ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும் பேட்ரி. டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரேஷியோ 5.56 6.56 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது சார்ஜிங் போர்ட்டு, இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டில் வந்து 3.5mm ஜாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைலில் 3.5mm ஜாக் வந்து சப்போர்ட் கிடையாது. ஹெட்செட் ரொம்ப நல்லாவே இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த ஹெட்செட்டோட இயர்பட்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கனெக்டர், ஸோ டைப் C கனெக்டர், அந்த ஜாக் கனெக்ட் பண்ணுற ஒரு இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கனெக்டர் ஒன்று, இதை வந்து ஜஸ்ட் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டைப் C மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இயர்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக எம்டி. இப்போ மொபைல் பற்றி பார்த்துடலாம். மொபைல் ஓப்பன் பண்ணிடலாம். மொபைல் வந்து ஆல்ஃபா கிரே, நல்லா தான் இருக்குது. கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் வந்து எந்த அளவுக்கு இந்த கலர் தெரியுதுன்னு தெரியல, பட் லைவாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இந்த மொபைல் பற்றி பார்த்துருக்கேன். அப்போ கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி தெரியும். நமக்கு வீடியோவில் அப்படி தெரியுது, பட் நல்ல ஒரு டார்க் கலரு. கீழே டார்க்காக இருக்குது, மேலே கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. ஆல்ஃபா கிரே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்து 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொபைலில். 5G, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது, எந்த பட்டன்ஸும் கிடையாது லெஃப்ட் சைடில். நல்லா
ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வால்யூம் பட்டன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், இது சார்ஜர் போடுறது, அப்புறம் வந்து நம்ம டைப் சி அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சிம் எஜெக்டர் இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, ஃபோனில் வந்து இதுதான். அதே மாதிரி கேமரா, இந்த ஃபோனில் மெயினான ஃபியூச்சர்ஸே இந்த கேமரா தான். ஸோ மெயின் கேமரா 48 மெகா பிக்சலு, அப்புறம் 13 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் 8 மெகா பிக்சல், இன்னொரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீடியோகிராஃபி, அதே மாதிரி இந்த மெயின் கேமரா வந்து கிம்பிள் டெக்னாலஜி. நம்ம என்ன தான் ஃபோனை ஷேக் பண்ணி நம்ம வீடியோ எடுத்தாலும் வீடியோ வந்து அல்ட்ரா ஸ்டேபிளாக விடும். இப்போ நிறைய ஃபோனில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை ஷேக் பண்ணால் ஓரளவுக்கு அது ஸ்டேபிளாக காட்டும். பட் இதில் கிம்பிள் இருக்கிறதுனால இது வேறு லெவலில் காட்டும். அந்த மாதிரி அல்ட்ரா மோட் நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நார்மலாக நம்ம எடுக்கிறதே வேறு லெவலில் காட்டும். நமக்கு என்ன தான் ஷேக்கிங் இருந்தாலும் ஓடிட்டு போய் நம்ம எடுத்தால் கூட, ஒரு வீடியோ எடுத்தால் கூட அந்த வீடியோவே நல்லா ஸ்டேபிளாக இதில் காட்டுதுன்றாங்க. ஸோ இப்போ ஃபோனை இது பண்ணிடலாம். அதே மாதிரி டிஸ்பிளேவை பற்றி சொல்லணும். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கர்வ் டிஸ்பிளே நல்லா இருக்குது. இப்போ வர சில மொபைல்ஸில் கர்வ் டிஸ்பிளே வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும். எனக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும், அதனால் கர்வ் டிஸ்பிளே வாங்கியிருக்கேன். கர்வ் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இப்போ ஃபோனை வந்து ஆன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா இருக்கிறதே தெரியல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக. அது வந்து 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டில் கொடுத்தது. இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணிடலாம். Vivo 5G இருக்குது இந்த ஃபோனில். இது வந்து சொன்ன மாதிரி 8GB ரேமு, 256GB வந்து மெமரி. ஸோ அந்த வேரியண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த வேரியண்ட் தான் இது இருக்குது இங்கே இப்போ அவைலபிள். செட்டப் யுவர் ஃபோன் ஃபன் டச் ஓஎஸ். எஸ், இது ஃபன் டச் ஓஎஸ் தான் இது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கஸ்டமைஸ்டு எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபன் டச் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஃபோன் ஹஸ் பீன் செட்டப், யூஸ் நவ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இப்போ தான் லோட் ஆகிட்டுருக்கு. சிஸ்டம் அப்டேட்னு கேட்குது, சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டில் பாருங்கள், ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 3D வால்பேப்பர் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து கார்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் வந்து வால்பேப்பர் நிறைய இருக்குது 3Dயில். அது எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இது வந்து டச் வந்து பார்த்திங்கன்னா 90 ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி 120 யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல. அது அந்த கேம்ஸ்லாம் நம்ம விளையாடும் போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். செட்டிங்ஸில் ஏதோ அப்டேட் கேட்குது, சாஃப்ட்வேர் அப்டேட் தான். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டேன். டர்ன் ஆன் டார்க் மோட் டு சேவ் பவர். டார்க் மோட் வைக்கிறது நல்லது தான். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ டார்க் மோடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க மொபைலில். மற்றபடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மொபைலே நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வாங்கலாமா, 50,000க்கு இது ஒர்த்தபுளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இந்த மொபைலை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது மொபைலு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இதை 50,000 கொடுத்து வாங்கலை. நான் வந்து இது ஆஃபரில், என்னோடய பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டுட்டு நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது, ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு இது. ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு ரிவ்யூவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.